இங்கே வர்றதெல்லாம் மனநிலை இல்லை. நானே சொந்தமாக வாழ்க்கையில் இப்போ 47வது மாநாடு போயிருக்கேன். எல்லா மாநாட்டிலையும் தங்கம் கொடுத்துருக்கேன். நான் தங்க காயின் கொடுக்காத மாநாடே கிடையாது. எல்லாருக்கும் தங்க பிரேஸ்லெட்டு லட்சக்கணக்கான ரூபாய்கள் இந்த ஜோதிடத்துக்காக ஒரு 10 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கான். என் கூட யாரும் சேலஞ்ச் பண்ணிலாம் வர முடியாது. என் யாராவது சேட்டை பண்ணால் அந்த ஊர்லேயே வந்து அதே தெருவில் பேட்டிக்கு போடுவேன். திண்டுக்கல்ல ஒரு சேட்டை பண்ணாங்க, ஜவாஹியில் ஒரு சேட்டை பண்ணாங்க, போட்டே இப்போ அட்டத்தையே காணும். சொல்லுவாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா எதிர்மறை சிந்தனை வரக்கூடாது. அந்த எதிர்மறை சிந்தனை வந்தால் நான் கேட்குற கேள்விக்கு சில விடைகள் சொல்ல வேண்டியது. இப்போ ஒரு வைநாசிக தோஷம் 88வது பாகம் 22வது நட்சத்திரம் வைநாசிக தோஷம். இது உண்மையா பொய்யா? உண்மை. இது எதில் எடுக்கணும்? வாக்கியத்தில் எடுக்கிறதா திருக்கணிதத்தில் எடுக்கிறதா? பார்த்தா கேள்வி வர்றேன். உங்களை எல்லாத்தையும் கேட்டு வெளியே சொல்ல வச்சுட்டு தான் வெளியே போகுது. 22வது பாதம் வைநாசிக தோஷம், 88வது பாதம் முடிச்சிட்டீங்கய்யா. இது வாக்கியத்துக்கு. திருக்கணிதத்துக்கு எப்படி வைநாசிக தோஷம் சொல்லுவோம்? ரொம்ப நேரம் நோட்டு பேனா எல்லாரும் வச்சுருக்கீங்க, ஸ்டாண்டர்டாக உட்காந்துருக்கீங்க, ஸ்டெடியாக இருக்கணும். நான் கேட்குற கேள்வி பூரா ஒரு வித்தியாசமான கேள்வி தான். யாரும் அதில் சிக்கலில் மாட்டிக்கிறோம். ஒரு பாகை கடை, 13 பாகை 20 கடை, 30 டிகிரி ஒரு ராசி, 12 ராசி மண்டலத்துக்கு 360 டிகிரி. இந்த 360 டிகிரியில் ஒரு கார்த்திகை 1ஆம் மாதம் எடுத்துட்டா 3.20 டிகிரி தான், ரைட்டா? ஆனால் அந்த அஸ்வினி 1ஆம் பாதத்திற்கு வைநாசிக தோஷம் எதனாவது வரும்? 88வது டிகிரியில் வரும். அந்த 88வது டிகிரி எது? அந்த 88வது டிகிரி எது? புனர்பூசம் 3ஆம் பாதம். அந்த 88வது டிகிரி எடுத்து பாருங்க. சரம் ஸ்திரம் உபயம். அப்ப சரராசிக்குள்ள ஒரு கிரகம், உபயராசிக்குள்ள ஒரு கிரகம். ஆண் ஆண் ராசியில ஆண் பெண், ஆண் பெண் கொண்டுப்பா. அதுல ஆண் ராசி, 2 ஆண் ராசி, ரைட்டா? புனர்பூசம் 3ஆம் பாதத்திற்கும் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம் உள்ள ஒரு ஆண் பெண்களுக்கு திருமணம் நடந்தால் அந்த திருமணம் நிலைக்குமா? உன் டிகிரி வயசாக திருமணம் பொறுத்த மாநாடு தான் போட்டேன். அன்னைக்கு போட்டது நிறைய பேர் இன்னும் நம்ம கண்டு பேச மாட்டேங்கிறாங்க. இந்த வைநாசிக தோஷம் என்பது டிகிரி வைஸா பார்க்கும்போது நமக்கு 88வது டிகிரியில வரணுமா வர வேண்டாமா? அதுக்கு கொண்டு எதுக்கு வாய்ப்பை கொண்டு கம்பேர் பண்றீங்க? கேட்கிற ரைட்டா தப்பா? சரி, இப்படி எடுத்துக்கீங்க. இப்படி வரும்போது 6வது ராசியாவது 6வது நட்சத்திரமா பரவாயில்ல. இப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் 7வது நட்சத்திரம், சரியா? 7வது நட்சத்திரம் வரும்போது நம்ம எப்படி இருப்போம்? முன்பின் நட்சத்திரங்கள் 6வது நட்சத்திரமா பரவாயில்ல. 7வது வதை தாரை, புரியுதா? 7வது நட்சத்திரம் வதை தாரை, 88வது பாதம் வைநாசிகம். இப்படி ஒரு திருமண பொருத்தத்தை பார்த்து நீங்க கல்யாணம் முடிச்சு வச்சா கோர்ட்டு கேஸ் வருமா வராதா? பிரிவினை வருமா வராதா? உள்ளதை சொல்வேன், நல்லதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது.